கூட சொல்லலாம், அண்ணா ஒரு வாழ்க்கைன்ற சூப்பர் ஆண்டு நான் வாழணும். வாழ்க்கையில தவறி இருக்கலாம், பரவாயில்ல, தவறாதவன் ஏமா அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கானா. இருக்கிற நாட்கள் என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்ன பயன்படுத்துங்க. நான் எம்டி தான், நீங்க வந்து நிரப்புங்க. எனக்கு டேலண்ட் கொடுங்க. தங்கச்சி, தம்பி, எனக்கு நிறைய துட்டு கொடுங்கன்னு கேளுங்க, தப்பு இல்ல. துட்டு இருந்தா தான் ஆக முடியும். எனக்கு அந்தஸ்து கொடுங்கன்னு கேளுங்க தங்கச்சி. நான் ஒரு பெரிய ஸ்தானத்துல என்ன வச்சிருங்க ஆண்டவரே. கல்யாணம் ஆகுதா, நல்ல ஒரு ஃபேமிலியா கட்டுங்க. சும்மா ஏதா கிடைச்சா போதும், காஞ்ச மாடு கம்பளம் வந்த மாதிரி இல்ல. வாழ்ந்த ராணி மாதிரி வாழ்ந்து நிறைய ராஜாக்கள் மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளை தொடணும். கஷ்டப்படுறவங்களுக்கு ஆசீர்வதிக்கணும். தரிசனத்தை கட்டுங்க. ஏதோ தப்பிச்சா போதும், ஏதோ கடிச்சா போதும் இல்ல. அகதி மாதிரி இருந்து அந்த எஸ்தரை தூக்கி ராஜாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வச்சு அந்த தேசத்துக்கு சேமம் உண்டாச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை சும்மா நினைக்காதுங்க, என்ன வைத்துங்க. ஏதோ பொட்டி கடை போட்டு பிசினஸ் செய்யறேன், பொட்டி கடையா, பக்கத்துல இருக்கிற 4 கடையும் நீ வாங்கணும். ஆமா, சும்மா பொட்டி கடை போட்டு இருந்தது பிரச்சனை இல்லை. வளர்ச்சி, அவங்க தேசத்தை பிடிக்கிறான். நம்ம இன்னும் வளரணும் ஆண்டவர். எதுக்கு? எனக்கு இன்னும் அந்தஸ்து கொடுங்க, இன்னும் பவர் கொடுங்க. எதுக்கு? ஜனங்களை தொடணும் ஆண்டவர், ஆசீர்வாதமா மாத்தணும். எல்லாத்தையும் தின்னுட்டு போறதுக்கு இல்லை, நானு ஜனங்களை தொடணும். அது நல்ல ஒரு ஆசை, அது அங்கீகரிப்பார் ஆண்டவர். உனக்கு 1 ரூபாய் கட்டா 1000 ரூபாய் தருவார். அந்த மாதிரி இருதயத்துக்கு இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன நேரம் எடுத்து சொல்லுங்க, இயேசு சாமி, இந்த வாழ்க்கை சூப்பரா நான் வாழணும் ஆண்டவரே. என்னை விட்டு ஓட வேண்டியதெல்லாம் போயிட்டு, வேண்டாத காரியங்கள் சுத்திக்கிறீங்க, சிப் ஆஃப், கூறாகணும். நான் ஒன்னும் ஒரு நல்ல கோடாரியா இருக்கணும். வெறும் குச்சியா இருந்துட்டு கோடாரி நினைச்சிட்டு கூடாது. என்ன சரி செய்ய ஜோம் பண்றீங்களா? ஆனா நீங்க சொல்றது அப்படியே எனக்கு பேசுற மாதிரி இருக்கு. என் மனசுல ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் ஒன் லைஃப். ஐ வாண்ட் டு கிவ் இட் டு ஜீசஸ். ஐ டோன்ட் கேர். ஆண்டவருக்காக நான் வேலை செய்யணும். தங்கச்சி, நான் சொன்ன உடனே முழு ஊழியம் நினைக்காதுங்க. இங்க யாருமே பிரசங்கியா இருக்கும், பாஸ்டருக்கும் அழைப்பு இல்ல. நான் சொல்றது, உன்னை ஒரு பெரிய டாக்டரா இருப்பாரு, நர்ஸ் ஆக்குவாரு, டீச்சரா இருப்பாரு, பிசினஸ் மேனா இருப்பாரு. இருக்கிற இடத்துல ஒரு சும்மா சவாலாக சூடா இருக்கணும். அங்க ஒரு தானியல் ஆகும், அங்க ஒரு எஸ்தர் ஆகும், அங்க ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். இது முழு ஊழியத்தை பற்றி நான் பேசலாமா? நம்ம இருக்கிற இடத்துல எங்க இருக்கிறியோ அங்க ஆண்டவருடைய ஒரு சேவை செய்யறவன, ஆண்டவருடைய கால், ஆண்டவருடைய கை, ஆண்டவருடைய வாயா நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. பல வாழ்க்கையை தொடணும் ஆண்டவரே. இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க யாரா இருக்கிறீங்களா? வலது கரத்தை மட்டும் வைத்துங்க. அப்படி சொல்றவங்க மட்டும்தான். இது சுகத்துக்கோ வேற எதுக்கோ ஜபம் இல்ல. இதுதான் ஒரு வாழ்க்கை நான் தரேன், இந்த எடுத்துக்கோ ஆண்டவரே. காணிக்க எனக்கு துட்டுலாம் இல்ல, இதான் காணிக்க, இது எடுத்து நீ என்ன பண்ணுவோ பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்குறவங்க எலும்பி நிலுங்க. அப்படியே உங்களுக்கு நான் ஜோம் பண்ண போறேன். ஹல்லேலூயா. Orina mashanga li andoro koshiki li andoro robana mashanga orina mashiki li andoro koseke ke. Oh Jesus, ஆண்டவரே, இப்போது கூட இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, இவருக்கு தைரியத்தின் ஆவி ஆண்டவரே, ஒரு புது பலன், ஒரு கிருபை ஆண்டவரே, ஒரு பெரிய காரியங்களை சிந்திக்கவும், பெரிய தீர்மானங்களும், பெரிய ட்ரீம், பெரிய விஷன் ஆண்டவரே. இந்த நேரத்துக்கு கூட அவர்களை குறித்து குற்ற மனசாட்சி இயேசு நாமத்தில் பிடுங்கி கீழே இறக்குறோம் ஆண்டவரே. எல்லா விதமான கசப்பு, எல்லா விதமான பயம், எல்லா விதமான அழுத்தமும் அவர்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது கூட அவர் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. பலவீனன் பலவனா ஆகட்டும், இந்த சிறியவனை ஒரு பெரிய ஆளாக மாத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, புழுதியிலிருந்து தூக்கி பிரபுக்கள் மத்தியில நிறுத்துவ சொன்னுங்க. அவங்க வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தை வாசிக்க போல ரொம்ப ஜூசியா இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்ககிட்ட பேசுங்க ஆண்டவரே. அவங்க பலருக்கு வழிகாட்டுகிற ஆளா மாறட்டும். இந்த நேரத்துக்கு கூட எங்க அப்பா ஏசப்பா ஒரு இறுதி துடிப்பு எனக்கு வரணும். அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார் இப்போ, அதை நான் பற்றி கொள்ளணும். அந்த திட்டத்தில் எனக்கு ஒரு பங்கு. இதுதான் என் நோக்கம் ஆண்டவரே. இப்படி சொல்லி நிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீர் ஆசீர்வதிங்க. அவங்க கரத்தை ஆசீர்வதிங்கப்பா. நீ செய்வதெல்லாம் வாய்க்கு சொன்னுங்க. நீ எங்க போனாலும் உனக்கு தெரியாத ஆட்கள் கண்ட தயவு வரட்டும். uncommon favor flow into their lives. அவங்க தாய் தகப்பன் உதவி செய்ய முடியாததை கூட நீங்க ஆண்டவரே தெரியாத ஆட்களை கொண்டு வந்து அவங்க கண்ட தயவு கொடுத்து உயர்வும் வாசல்களும் திறக்கட்டும் ஆண்டவர். அவர்கள் வாழ்க்கையில அவர்களை ஸ்தானத்துல பெரிய ஸ்தானத்தை நிறுத்தி எங்கள் வாழ்நாளெல்லாம் அவங்க நன்றியா இருப்போம் ஆண்டவரே. உமக்கு சேவை செய்வது, உமக்கு சித்த செய்வதே எங்களுடைய நோக்கம். நன்மையும் கிருபை எங்களை தொடரட்டும். ஆவி ஆத்மா சருத்தம் உங்களுடைய ரத்தத்தை பூசுகிறோம். இவர்களுக்கு விரோதமாக எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காது ஆண்டவரே. இவர்கள் ஒரு வீரர்களா மாறட்டும் ஆண்டவரே. இவளை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. In Jesus name we pray.